ஹாய்டா, நான் ஜாஸ்மின். ஆமாங்க. இப்போ நம்ம வந்து டயாங்கோட பாட்டோட வந்தாச்சு. மாஃபியா பிரதர்ஸ் ரிவெஞ்சில வந்து நம்ம டயாங் அப்புறம் ஃபயனோட ஸ்டோரி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஜியோனோட பாட்டிலே வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். 3 ஸ்டோரியுமே நான் வந்து சேம் ட்ராவலாக அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா 3ஓட எண்டிங்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிறவங்க அதில் இருப்பாங்க, அதில் இருக்கிறவங்க இதில் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து எல்லா ஸ்டோரியுமே ஸ்கிப் பண்ணாமல் கேட்டால் தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும். அப்புறம் வந்து டயாங்க்கு வந்து நான் வந்து வயனை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அவருக்கு வந்து யாரை பேரா போடுறது சொல்லிட்டு எனக்கு தெரியலடா. அதனால தான் வந்து நான் வயனை வந்து நான் பேரா போட்டிருந்தேன். வயனுங்கிறது நீங்கள் தான். நீங்களுமே இந்த மாஃபியா பிரதர்ஸ் சீரீஸோட ஒரு பார்ட்டாக வந்து இருக்க போகிறீங்க. நீங்களுமே இந்த ஸ்டோரியில் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஐயோ! டயாங்க்கு வந்து வேறு யாரும் பேர் இல்லையா, வயனை போட்டாங்களே அப்படி சொல்லி ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. இவங்களோட ஸ்டோரியுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட் வந்து கண்டிப்பாக இதில் இல்லை. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட் வந்து இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டாக அப்லோட் பண்ண போகிறேன் நாம்ஜினோட பார்ட்டில் தான் இருக்கும் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டே. அதனால் வந்து டயாங்கோட பாட்டில் வந்து இப்போதைக்கு இந்த பாட்டில் வந்து நீங்களும் டயாங்கும் வந்து பார்க்குற மாதிரி சீன் வரவே வராது. நீங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு வேளை கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நீங்கன்னு சொல்லாமல் நான் வயன்னே சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இல்லைக்கா எனக்கு பரவாயில்ல, நீங்களேன்னு சொல்லுங்கள், எங்களுக்கும் வந்து இந்த சீரீஸில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் அதே மாதிரி வந்து அடுத்த பாட்டிலேருந்து நீங்கன்னே சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ஒன் சைடு வந்து நம்ம டயாங் எப்படி இதில் ஸ்டார்டிங்கில் வராது, அந்த பக்கம் நம்ம வயனை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் தானே அந்த மாதிரி தானே காட்டணும். வயனுக்குன்னு வந்து தனியாக இருக்கும்ல ஸ்டோரி, அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு டயாங்கோட ஸ்டோரி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து தான் வந்து நீங்களும் டயாங்கும் எப்படி ஃபைட் பண்ணிக்கிறீங்க, எப்படி உங்களுடைய லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் வயன், அதாவது நீங்கள் அவங்களுக்கு கீழே வந்து அவங்க அப்பா வந்து எவ்வளோ இல்லீகலான விஷயம்லாம் பண்ணுறாரு, அது வந்து தெரிய வர்றப்போ வந்து வயன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவா, வயன் நல்லவளா கெட்டவளா, அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை வந்து நம்ம பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போக போக தான்றது தெரியும். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்க. இல்லைடா, நான் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் யார் கூடயும் வந்து என்னால் சரியாக அதில் பேச முடியல. ஏன்னா டைமே இருக்க மாட்டேங்குது சுத்தமாக எனக்கு. அப்புறம் வந்து வீட்டில் வந்து சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வந்தனால நான் இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, எனக்கு வீடியோஸே வந்து டிலே ஆகுது, ரெக்கார்ட் பண்ணவே டைம் இருக்க மாட்டேங்குது. ஜாபுக்கு வேறு போயிட்டு வரேன், அதனால தான் எனக்கு சுத்தமாக டைம் இருக்க மாட்டேங்குதுடா. அதனால தான் எனக்கு இன்ஸ்டாகிராம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நவலோட நேம் சொல்லுங்கள் அப்படின்னு. நவலோட நேம் வந்து ஹிந்திடா. ஹிந்தியிலேருந்து இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணி நான் தமிழில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த நாவல் வந்து தமிழ் கிடையாதுடா, ஹிந்திடா. சாரி, நிறைய பேர் கேட்டிங்க. அப்போல்லாம் எனக்கு சொல்லணும்னு சொல்லி எனக்கு தோணலடா. சரி, ஓகே, நீங்கள் இத்தனை பேர் கேட்கறனால நான் வந்து சொல்லிட்டேன். இது ஆக்சுவலி வந்து என்னுடைய நெகட்டிவ் ப்ளேஸ்க்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து இந்த நாவல்ஸ் அவங்க வந்து ஸ்டோரிஸ்லாம் நிறையா வந்து ரீட் பண்ணுவாங்க, நிறையா கலெக்ஷன்லாம் வந்து அவங்க வச்சுருந்துருப்பாங்க. அவங்ககிட்டேருந்து இந்த புக்கு வாங்கி தான் வந்து இதை நான் வந்து ஃபுல்லாக படித்தேன் நான். போனப்போ எனக்கு செம்ம போர் அடிச்சிச்சு. நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நாவலை நான் படித்து முடிச்சுட்டு தான் வந்தேன். அதை திரும்பி அவங்ககிட்ட நான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். ஸ்டோரியோட நேம் கூட வந்து கர்மா. கர்மா அப்படிங்கிறது தான் வந்து மெயின் நேம். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொருத்தவங்க பாட்டு வரும் பார்த்தீங்களா, 5 பார்ட்ஸு. அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து தனித்தனி ஒரு நேம் வந்துருக்கும். அதை வந்து நான் மறந்துட்டேன்டா, என்ன நேம் சொல்லி நான் வந்து மறந்துட்டேன். அதோடைய மெயின் நேம் வந்து கர்மா. இப்போ எப்படி மாஃபியா பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சேனோ அந்த அந்த மாதிரி வந்து மெயின் நேம் வந்து கர்மா. கர்மானா உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ நம்ம ஒரு பாவம் செஞ்சோன்னு சொன்னால் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ரிவெஞ்ச் இருக்கும். நம்ம வந்து தெரிஞ்சே ஒரு பாவத்தை நம்ம பண்ணியிருக்கோம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அதுக்கான தண்டனை வந்து நமக்கு வந்து காட் வந்து கொடுப்பாரு. அதுதான் வந்து கர்மா. இப்போ வந்து அந்த ஜாக்சன், அப்புறம் வந்து மொத்தம் 5 பேர் 6 பேரோ நினைக்கிறேன் வில்லன்ஸ். அவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கான கர்மா வந்து கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இல்லாமல் அது வந்து பாய்ஸே வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் அதோடைய ஸ்டோரி. அந்த ஸ்டோரியே வந்து அதுதான். இது லைட்டாக வந்து இந்த மகாபாரதம் சொல்கிறோம் இல்லையா, அதை கூட இதை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் எனக்கு படிக்கும்போது அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அதில் வந்து இப்போ நடக்கிற விஷயம்லாம் நிறைய வந்து அதில் கலந்து அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ஸ்டோரி.
அது படித்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கிட்ட ஆகுது. இன்னமும் வந்து அதில் படித்த ஒவ்வொரு விஷயமுமே வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா. நான் ஸ்டோரியோட நேம் சொல்லிட்டேனா இப்போ உங்களுக்கு? ஸ்டோரியோட நேம் சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. சாரி, நாவலோட நேம் சொல்லுங்கக்கா, சொல்லுங்கக்கான்னு சொல்லி எல்லாருமே கேட்டீங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், ஓகேவா? அப்புறம் வந்து கமெண்ட்டை பார்த்தேன். ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. படிக்க கஷ்டமாக இருந்துச்சுடா, உண்மையை சொல்ல போனோன்னா அதுதான். ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இங்கிலீஷே தகராறு, தமிழும் தகராறு. இதில் டங்கிலீஷ் எங்கேருந்து நான் படிப்பேன் சொல்லுங்கள். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கமெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டியாவது நான் படிச்சிருப்பேன். அவ்வளோ லாங்காக இருந்த கமெண்ட் எல்லாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அது எங்கே நீங்கள் என்னை திட்டி தான் அனுப்பிச்சிருப்பீங்களோ அப்படின்னு தான் நினச்சிட்டு பயந்துகிட்டே வந்து நான் அதை படித்தேன். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஜியோன் அப்புறம் பார்க்கோட பாட்டுக்கு ஸ்டோரிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கலடா. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். மனசார உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நீங்கள் அவ்வளோ லாங்காக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாலும் நான் ஒரே வார்த்தையில் தேங்க்ஸ்னு சொல்லி முடிச்சிடறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த தேங்க்ஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னடா இது, நம்ம குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சோம், இவங்க குட் ஆஃப்டர்நூன் சொல்லி 2 டேஸ் கழிச்சு தான் அனுப்புகிறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. மார்னிங் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன்டா. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நெட் இருக்காது இல்லையா? அதனால தான் எப்போவுமே என்னுடைய வீடியோ வந்து மார்னிங் இல்லைனா நைட்டு தான் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணுறதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் நான் பார்க்கவே மாட்டேன். அதுவும் இந்த பாட்டுக்கு நான் 2 டேஸ் கழித்து தான் நான் உள்ளே போயே பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ பயந்தேன் நான். எங்கன்னா நீங்கள் எதனா திட்டிருக்க போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டே தான் அதை வந்து 2 டேஸ் கழித்து பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப ரொம்ப மனசார உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய ஸ்டோரிக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்டா. அப்புறம் சரவணன் ஐடியிலேருந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கேட்ட டேட்டுக்கு வந்து அன்றைக்கி என்னால் அது வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நான் அப்லோட் பண்ணிடுறேன்டா. இது வந்து இந்த 3 எபிசோடையுமே மாற்றி மாற்றி போகிறனால எனக்கு கொஞ்சம் டைம் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் கேட்ட மாதிரியே நான் ஒரு ஸ்டோரி வந்து நான் டெய்லிக்கு வந்து ரெடி பண்ணி போடுறேன்டா. இன்னொரு வாட்டி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. மனசார வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 1000 பேர் பார்க்கணும், 1K பார்க்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை கிடையாது. கேட்குற நீங்கள் வந்து அதை ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுறீங்களா, எனக்கு அதுதான் முக்கியம். நான் என்றைக்குமே வந்து ஸ்டோரியை வந்து இவ்வளோ பேர் தான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் நினச்சதே கிடையாது. கேட்குறவங்க இது எந்த மாதிரி கேட்டாங்க, அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லை வந்து நான் கொடுத்துருக்கேன்னா மட்டும்தான் நான் நினைப்பேன்டா. ஓகேடா, எப்போவுமே உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும். வாங்கடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இவங்களுடைய பாட்டோட நேம் டாம் அண்ட் ஜெரி லவ். ஆமாங்க, கடைசி வரைக்கும் 2 பேருமே அப்படி அடிச்சுப்பாங்க. ஆனால் அப்படி லவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டோரி கேட்டதான் உங்களுக்கு வந்து தெரியும். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எடுத்தோன்னே நம்ம மிஸ்டர் கிம்மை தான் காட்டுறோம். எல்லாம் ரெடியாக சார் இருக்கும். ஓகே, பார்த்துக்கிட்டே இருங்க, கரெக்ட் நேரத்துக்கு அட்டாக் பண்ணும், புரியுதா? புரியுது சார். இப்போது மிஸ்டர் கிம் அந்த கால் அப்படியே கட் பண்ணிட்டு சைடாக திரும்பி பார்க்குறாரு. அங்கே டயாங் தான். அவர் கன்னத்தில் கை வச்சபடி அந்த காரில் கை வச்சுட்டு அவர் கன்னத்தில் கை வச்சுட்டு அந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்குறாரு. டேய், என்னடா ஆச்சு? இல்லை, எனக்கு மட்டும் ஏன் எப்படின்னா எனக்கு புரியல. இல்லை, நான் போலீஸாக இருந்தாலும் எனக்கு மட்டும் எடுத்தோடனே ஏன் ஆக்ஷன் சீன் தானா? அங்கே சுகாயாங்க்கு எடுத்தோடனே கிஸ் சீன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் இருக்காதா? எனக்கு மட்டும் ஏன் ஆக்ஷன் சீன்? ஏன்னா நீ போக போகிற இடம் அப்படி. நீ வேணா போய் அந்த மார்க்கு கிஸ் கொடுக்குறியா? சீ கருமோ அப்படி சொல்லி அவர் ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. பின்னாடியே அர்ஜுன் அப்படி கிளாப் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ திரும்பி அர்ஜுனை பார்த்து ஒரு மரதான், இல்லைடா மச்சான், நீ வேணா மார்க், ஐயோ நினைக்கும் போதே வித்தியாசமாக இருக்கே அப்படி சொல்லி அவருக்கு ரொம்ப ஸ்மைல் வருது. சாவடிச்சு வேண்டாம், மரியாதை வாயை முட்டு உட்காந்துரு. டயம் காமெடி பண்ணிகிட்டு இருக்காத, டைம் ஆயிடுச்சு, ரெடியாக இருந்துக்கோ. நான் எப்போயோ ரெடி தான். ஆனால் அஞ்சோன் அப்படி சொல்லி திரும்புகிறாரு. உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்டா, கரெக்டு, எப்போவுமே என் மேலே ஒரு கண்ணாயிரு. அவசரப்பட்டு அவனை போட்டுக்கிட்டு தள்ளிட போகிறேன், அப்புறம் எல்லாமே தலையில மாறிடும். ஏன்டா அப்படி பண்ணுற அப்படி சொல்லி மிஸ்டர் கிம் வந்து இப்போது டயம் பக்கம் திரும்பி, இந்த பாடுறா, பொறுமையாடுறா, கோவப்படாத சரியா? சுகா கோவப்படுவான்னு சொல்லிட்டு தான் அவனை அங்கே அமுச்சிச்சிட்டு ஒன்றே இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம். நீயும் அந்த மார்க்கை பார்த்து கோவப்படாதடா, சொல்கிறத கேள்றா. சரி அங்கிள், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? எதாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் சரியா? சார் வந்துட்டான். ஓகே நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். அங்கே டயாங், அஞ்சூன், மிஸ்டர் கிம் எல்லாருமே அங்கே தான் பார்க்குறாங்க. அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது, செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படி வந்து நிற்கிது அந்த கார். அது டோர் ஓப்பன் பண்ணி ஒருத்தன் வந்து அப்படியே கீழே இறங்குறான். ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் இருக்கான். பார்க்கும் போதே தெரியுது அவன் ஒரு கேங்ஸ்டார் அப்படின்னு. கண்ணில் கிளாஸ் போட்டிருப்பான் பிளாக் கலரில். அதை வந்து இப்போது அப்படியே அவுத்து கையில் வச்சுக்கிறான். என்னாச்சு?
பின்னாடி வர காருங்க. தெரியலையே சார், பின்னாடி தான் வந்துட்டுருக்கோம், காணோம். இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தெரியும்ல, பின்னாடி அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருந்தாங்க, எங்கே அப்படி சொல்லி அவன் கத்துறான். என்னன்னு சொன்னால், இங்கே ஆல்ரெடி டேங்கோட ஆளுங்க பின்னாடி இருக்க காரை வந்து பிடிச்சிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே பாடி கார்டு இருந்திருப்பாங்க. கால் பண்ணுங்கடா. இது பண்ணுறோம் சார். மார்க் அப்படி சொல்லி மார்க் ஆப்போசிட்லேருந்து ஒரு வாய்ஸ். மார்க் இப்போது அப்படியே திரும்பி ஆப்போசிட்டில் தான் பார்க்குறாரு. அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். அது மார்க்கோட கேவலமாக இருக்கான் ஆப்போசிட்டில் நிற்கிறவன். இப்போது அந்த பர்சன் பின்னாடி எட்டி எட்டி பார்க்குறாரு. என்னாச்சு, என்ன பார்த்துட்ருக்க? இல்லை, எப்போவுமே கூட்டமாக தான் வருவல்ல, உயிர் மேலே அவனுக்கு அவ்வளோ ஆசை. இப்போ என்ன ஒரு 2-3 பேர் பாடி கார்டோடு நின்றுட்டுருக்க? ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை, அதனால தான் இவங்க மட்டும் போதும் சொல்லி வந்தோம். பேச வேண்டியது பேசலாமா? பேசலாமே அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் பேக்கெட்லேருந்து கன் எடுக்கிறான். மார்க்குக்கு உள்ள ஜர்க்காக இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் பேச வேண்டியதை பேசலான்னு. அதைத்தான் நானும் பண்ண போகிறேன். உன்னை நான் இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ட்ரயாங் ரெடியாக இருந்துக்கோ. ரெடி தான் அங்கிள். ஓகே, நீ கிளம்பு அப்படி சொன்னேன். இப்போ ட்ரயாங் அஞ்சன் 2 பேருமே அந்த கார்லேருந்து இறங்கிறாங்க. அவங்களுமே ஒரு பிளாக் கலரில் ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன், அதாவது மார்க்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் நல்லா அவன் இப்போ கன் எடுத்து அதை அப்படியே ஊற்றிட்டு, டே கரெக்டாக வேலை செய்யுமா அப்படி சொல்லி பின்னாடி நிற்கிறவன்ட்ட கேட்குறான். சார் கரெக்டாக வேலை செய்யும் சார், செக் பண்ணிடலாமா? இங்கே இருக்கிறது என்னமோ ரிஸ்க்குன்னு தோணுது சார். பின்னாடி வர பாடி கார்டும் காணும் சார். கால் போகுது, ரிங் போகுது, ஆனால் யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க. டே இங்கே எதுவும் ஓடி போகணும்னு சொன்னால் இங்கே கோலன்னு சொல்லுவேன்டா. எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் தெரியும்ல உனக்கு. சார் அது அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு ஏன்னா அப்படி சொல்லி முறைச்சி பார்க்குறான் மார்க். அது இல்லை சார், அப்போது நீங்கள் கொஞ்சம் எங்கே இருந்தீங்க, இப்போது 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதான் சார் நான் சொன்னேன், முதல்ல ஒன்றை போட்டு தள்ளுண்டா. இவன் கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். என்ன மார்க், அங்கே என்னமோ உன் பாடி கார்டு கிட்ட குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்க? டேய் ரொம்ப ஓவராக பேசாமல் பேச வேண்டியதை பேசலாமா? ஓ பேசலாமே. த பார் மார்க், அதை விட்டு கொடுத்துட்டு மரியாதையே போயிடு. ஆல்ரெடி உனக்கு வயசாகிடுச்சு. இப்போ நீ நல்லா செட்டிலும் ஆகிட்ட, உனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இதுக்கு மேலே உன்னுடைய பிஸ்னஸ், உனக்கு என்ன ஃபேமிலி இருக்கா, இல்லை உனக்கு வந்து எதுவும் குழந்தைங்க இருக்கா? உனக்கு அப்புறம் அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பேசாமல் எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுறா. ஏண்டா எனக்கு கீழே நீ வேலை பார்த்துட்டு எனக்கு முன்னாடி வந்து இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் இல்லை? உன்னை அன்னைக்கே நான் போட்டு தள்ளியிருக்கணும். சரி, இவன் என்ன புள்ள பூச்சி தானே, இவன் என்னை என்ன பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன் பார்த்தியா? அதனால தான் இன்றைக்கி எவன் முன்னாடியே கன்னை வச்சுட்டு நிற்கிற, அப்படி தானே? மார்க், எனக்கு உன்னோட இந்த பதவி அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நீ இருக்கிறத வச்சுட்டு அப்படி சைலண்ட்டாகவே இருந்துக்கோ. நீ என்னையே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரியுதா? ஏன்னா உனக்கு வயசாகிடுச்சிடா. இதோட நீ அமைதியாக ஓரமாக போய் ஒதுங்கிக்கோ. இதுக்கப்புறம் வர பிஸ்னஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். முடியலைன்னு சொன்னான் அப்படி சொல்லி இப்போ மார்க் வந்து அந்த பர்சன் முன்னாடி நிற்கிறாரு. அவர் கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு இப்போது மார்க்கோட ஹெட்டில் அவனுடைய கன் இருக்குது. டேய் என்ன பண்ணுற, நான் உன்னுடைய பாஸ்டா. அது எப்போயோ, இப்போ நானும் உனக்கு சரி சமந்தான். நீ ஏன் அந்த தொழிலை விட்டு ஓடுறியா, இல்லைனா நீ ஏன்னா இந்த உலகத்தை விட்டே அமுச்சு வச்சிருவா? இந்த முடிவு உன் சாய்ஸ் தான், 2ல் எதுனா ஒன்று அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போது அங்கே மார்க்குக்கு பின்னாடி ஒரு 3-4 பேர் இருந்திருப்பாங்களா பாடி கார்டு. அவங்களையுமே அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனோட பாடி கார்டு வந்து அப்படியே பிடிச்சிடுறாங்க. டேய் என்னடா நினச்சிட்ருக்க, வேணாம் ஒழுங்கு புரியாதே மேலே அந்த கன் எடுத்துரு. முடியாது அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். நான் இப்போது உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், 1 2 3ன்னு சொல்லுவேன். அதுக்குள்ளாட்டி இந்த இடத்த விட்டு திரும்பி கூட பார்க்காம ஓடிடு. உயிரை உனக்கு நான் பிச்சையாக போட்டுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த புல்லட் உன் ஹெட் உள்ளே இருக்கும். சாய்ஸ் உன்னுடையது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். 1 அப்படின்ட்டு. அப்போவும் மார்க் சைலண்ட்டாக தான் நின்றுட்டு அவனை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்குறான். 2 அப்படின்னு சொல்கிறான். அப்போவும் அமைதியாக இருக்கிறான். அப்போ உனக்கு இந்த வேர்ல்டை விட்டு போகணுன்னு ஆசை வந்துடுச்சா என்ன? இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சியடா, இதை நீ அனுபவிக்க கூட இருக்க மாட்டியா? அது கூட பரவாயில்லடா, உனக்கு ஒரு வாரிசு கூட இல்லைடா, அப்புறம் ஏன்டா இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்க? மார்க், உனக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு சொந்தம். ஒன்றே மாதிரிலாம் நான் கிடையாதுடா. எனக்கு இந்த தொழிலும் முக்கியம். அதுக்காக நான் கல்யாணம் பண்ணாமல் உன்னே மாதிரி குழந்தை பெற்றுக்காமலாம் நான் இருக்க மாட்டேன். நான் பெரிய சாம்ராஜ்யத்தையும் அமைச்சு அதில் என் குழந்தைய ராஜா மாதிரி உட்கார வைப்பேன்டா. ஓகே, டைம் ஆகிட்டே இருக்குது. ஓகே, மறுபடியும் கவுண்ட் பண்ணலாமா? 1 2 சொல்லிட்டேன்ல. ஓகே,
3 அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் அந்த மார்க் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். எதாக இருந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, முதுகை காட்டி ஓடுற பழக்கம் எனக்கு இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். 3ன்னு சொல்லும் போதே இப்போது அந்த ஆப்போசிட் என்ன பர்சனோட ஹெட் மேலே அவனுடைய கன் அவன் கையில் இருந்தபடியே அவன் ஹெட் மேலே இருக்குது. இந்த பக்கம் அவ்வளோதான், நம்ம செத்துட்டோம் போல இருக்குது அப்படின்னு நினச்ச மார்க் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் முன்னாடி பர்சனோட ஹெட் உள்ள அந்த புல்லட் வந்து அப்படியே இறங்குது. மார்க் அப்படியே திரும்பி சைடில் பார்த்தா அங்கே நம்ம டயாங் தான் அடுத்த புல்லட்டை இறக்குறான். அவன் அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துடுறான். அந்த பக்கம் அர்ஜுன் வந்து அங்கே என்ன பாடி காட்டலாம் அவங்கக்கிட்ட இந்த கன்னை வாங்கி அவனுங்களே ஷூட் பண்ணுறான். இந்த பக்கம் மார்க்கோட பாடி கார்ட்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுமே இப்போ ரிலீஸ் ஆகிடுறாங்க. அவங்களுமே மித்த பாடி கார்ட்ஸை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. மார்க் எதுவுமே பண்ணல, செம்ம ஷாக்கோட டயாங்க தான் பார்த்துட்ருக்குறான். இப்போது அந்த கன்னை எடுத்துக்கொண்டு போய் தலைவா இந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவோட நம்ம மார்க்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். மார்க்குக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் மார்க்கு தானே பெரிய கேங்ஸ்டர் தலைவா, உங்களை பார்க்கணுன்னு சொல்லி எத்தனை நாளில் நான் ட்ரை பண்ணேன் தெரியுமா? உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு எங்கெங்கேயோ இப்படி ட்ரை பண்ணேன். எனக்கு உங்ககிட்ட எப்படி வரணும்னு கூட தெரியல தலைவா. இன்றைக்கி உங்களை பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்கள் மேலே இந்த பரதேசி கன் வைக்கிறான். எப்படி தலைவா, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் முன்னாடி எப்படி தலைவா இவன் கன் வச்சுக்கலிங்களா? அதான் தலைவா, எனக்கு கோபம் வந்துருச்சு, அதனால தான் அவனை போட்டு தள்ளிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அங்கே டயாங் கீழே கிடக்கிறவனை இப்படி திரும்பி பார்க்குறாரு. இப்போது டயாங்கோட ஷோல்டரில் மார்க் வந்து கை வைக்கிறாரு. டயாங், தலைவா நீ யார்? தலைவா என் பேர் வியா. ஆமாம் தலைவா, நான் உங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய கேங்ஸ்டர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் கீழே வேலை பார்க்கணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்கெங்கேயோ ட்ரை பண்ணேன் தலைவா. உங்கள் கிட்ட கூட என்னால் நெருங்க முடியல தெரியுமா? இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களை நான் பார்த்துட்டேன். அஞ்சன் அப்படி சொல்லி இப்போ அஞ்சனை கூப்பிட்றாரு. அஞ்சனுமே ஓடியாந்து இப்போ டயாங் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நானும் இவன் தான் தலைவா, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் தலைவா ப்ளீஸ் உங்களுக்கு கீழே எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவாக வந்து டயாங் வந்து கேட்டுட்ருக்கிறாரு. இந்த பக்கம் மார்க், என் உயிரே நீ காப்பாற்றிருக்க, அப்படி இருக்கும்போது உனக்கு வேலை கிடைக்காம இருக்குமா? ஆமாம், உனக்கே நீ அவ்வளோ பிடிக்கும் தலைவா? 1 2 எவ்வளோ விஷயம் தெரியுமா தலைவா? உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சும்மா பயங்கரமாக ஃபைட் பண்ணுவீங்களாமே, கண்ணை எடுத்திங்கன்னா அவனை போட்டு தள்ளிட்டு தான் இந்த கண்ணை இறக்குவீங்களாமே. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தலைவா உங்ககிட்ட வந்து வேலைக்கு சேரக்கூடாதுன்னு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கண்டிஷன் போட்டாங்க. எங்கள் பேரண்ட்ஸே விட்டு தள்ளிட்டு உங்களை தான் தலைவா தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி நான் உங்களை பார்த்துட்டேன் தலைவா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஐஸ் மேலே ஐஸ் தூக்கி அங்கே மார்க்கோட தலையில் வச்சிட்ருக்கிறாரு. அவ்வளோதான், மார்க்குக்கு ரொம்ப பெருமையாகிடுது. மார்க்கை பற்றி தெரிஞ்சு தான் அவர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. ஏன்னா மார்க்கை பற்றி பெருமையாக பேசினா போதும், அவர் இன்றைக்கி நாள் முழுக்க கேட்க வச்சு அதை ரசிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால தான் இவ்வளோ பெருமையாக வந்து மார்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. தலைவா, எனக்கு உங்களுக்கு கீழே வேலை பார்த்தா போதும் தலைவா, அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் கூட சரி, இன்றைக்கி யாரை போட சொல்கிறீங்களோ போட்டு வரேன் தலைவா, உங்களுக்கு கீழே வேலை பார்த்தா போதும் தலைவா அப்படின்னு சொல்லிட்டோன்னே இப்போ மார்க் வந்து அங்கே டயங்க ஷோல்டரில் போட்டு டைட்டாக பிடிக்கிறாரு. டயங்க அப்படியே செஸ்ட்டில் கை கட்டினபடி அப்படி தான் நின்றுட்டுருக்கிறாரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ எனக்கு கீழே தான் வேலை பார்ப்பேன், ஆனால் எப்போவுமே என் கூடயே இருப்பேன், எனக்கு பாடி கார்டு மாதிரி. ஏன்னா அந்த நாய் வந்து அப்படி சொல்லி அந்த கீழே கிடக்குறான்ல செத்து போய் அவன் ஷூ காலை வச்சு அப்படியே மிதிக்கிறான். அவன் அப்படியே கீழே விழுகிறான். ஏன்னா வந்து செத்து போயிட்டான்ல. இவன் சொல்கிறான் எனக்கு வயசாகிடுச்சான். யார் இவன் சொன்னானா தலைவா இவனை அப்படி சொல்லி அங்கே அவனை செத்து போனவனை போட்டு ஜஸ்ட்லேயே ஓங்கி முதிக்கிறான். டே செத்து போயிட்டான் விடுறா, இருந்தாலும் எப்படி தலைவா உங்களை பற்றி அப்படி சொல்லலாம்? டே அவன் சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மை தாண்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ டயம் கிட்ட போய் வயசு தாண்டா ஆயிடுச்சு, உன்னை மாதிரி என்னால் ஃபைட்லாம் பண்ண முடியல, நல்ல வேலை இப்போ நீ வந்துட்ட, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, இனிமேல் நீ என் கூடவே இரு சரியா? நீ செம்மையாக பண்ணடா, நீ பண்ண அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தெரியுமா? அவன் கண்ணை அவன் கையாலே அவன் ஹெட்டில் வச்சு ஷூட் பண்ண வச்சு பற்றியா செம்மையாக இருந்துச்சிடா அப்படி சொல்லி தட்டி கொடுக்குறாரு. அங்கே டயாங்க ரொம்ப பெருமைப்படுற மாதிரி அந்த மாதிரி தலைவா ரொம்ப ரொம்ப புகழாதீங்க தலைவா, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாரு. டேய் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படி சொல்லி டயாங்கோட கண்ணத்தை பிடிச்சி கிளியறாரு. இப்போ அர்ஜுனுக்கு ஸ்மைலே வந்துடுது. அவன் எதை நினச்சி ஸ்மைல் பண்ணுறான்னு சொல்லிட்டு டயாங்க்கு நல்லாவே புரியுது. டயாங் வந்து சாவடிச்சிருவாடா மாயனை அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் அப்படி ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்கிறாரு. இனிமேல் நீ எப்போவுமே என் கூட இருக்கணும் சரியா தலைவா? அப்போனே எனக்கு வேலை கிடச்சிருச்சா? அப்படி சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா இவன் என் ஃப்ரெண்டு அர்ஜுன், அவனுக்கும் வேலை, இவன் கூட நல்லா தான் ஃபைட் பண்ணான், ஓகே அவனுக்கும் தான் வேலை, ஆனால் நீ எப்போவுமே என் கூட தான் இருக்கணும் சரியா? ரொம்ப நன்றி தலைவா. இப்போது அந்த பக்கம் மிஸ்டர் கிம்
போன வேலை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க பிரதர்ஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணுன்னு சொன்னால் அந்த மார்க்கோட கார் வந்து அவனுடைய மேன்ஷன் முன்னாடி வந்து நிற்கிது. இறங்கு, இதுதான் என்னுடைய மேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது மார்க் இறங்கினோடனே பின்னாடியே வந்து டயாங் அர்ஜுன் 2 பேருமே இறங்குறாங்க. டயாங் அப்படியே நின்று அந்த மேன்ஷனை தான் பார்க்குறாரு. அவ்வளோ பெருசாக இருக்குது. என்னாச்சுவி எப்படின்னு பார்த்துட்ருக்க? இல்லை தெளிவா, இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இதை தூரத்தில் தான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி உள்ளே வந்து பார்க்குறேன், ரொம்ப பெருசாக இருக்குது அப்படி சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. நிறைய பாடி கார்ட்ஸ் கையில் கன்னோட அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நிறையா டாக்ஸ் கூட இங்கே இருக்குது. தலைவா, சொல்லு, இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்களா? ஆமாடா. ஏன் தலைவா, கல்யாணம் எதுவும் பண்ணிக்கலையா? அண்ணி பசங்க அந்த மாதிரி? இல்லைடா, அதிலலாம் எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அப்படி சொல்லி எப்படி ஸ்டாப் ஆகிடுறாரு. என்னாச்சு தலைவா? இன்றைக்கி ஒருத்தரை போட்டு தரல, அவன் சொன்னான்டா. அவன் சொன்னதுலேருந்து தான் ஏதோ தப்பு பண்ணணும்னு சொல்லி தோணுது. ஏன் தலைவா? இல்லை, நானும் கல்யாணம் பண்ணியிருக்கணும்ல, எனக்கும் ஒரு வாரிசு இருந்திருக்கணும்ல, எனக்கு அப்புறம் இதை யார் பார்த்துப்பா? அதை நினைக்கும் போது தான் தப்பு பண்ணணும்னு தோணுது. ஏன் தலைவா, இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமே? இப்போவா? எனக்கு 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுடா. தலைவா, அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. 35 வயசுலாம் பெரிய வயசா தலைவா? இப்போ நினச்சா கூட நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். அப்படியாடா அப்படின்னு சொல்லி இப்போ டைம் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஆமாம் தலைவா, நீங்கள் பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்கன்ட்டு. உங்களை போய் 35 வயசு ஆச்சுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அப்போனா என்னைய பொண்ணுங்களுக்கு பிடிக்குமாடா? கண்டிப்பாக தலைவா, உங்களுக்குன்னு ஒருத்தி வராமையாக இருக்க போகிறா, கண்டிப்பாக வருவா. அதான் நான் வந்துட்டேன்ல, அண்ணியை நானே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன், சரியா? ப்ராமிஸ் அப்படி சொல்லி அங்கே மார்க்கோட கையை பிடிச்சி இப்போ டயங் வந்து அப்படியே ப்ராமிஸ் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷம்டா அப்படி சொல்லி டயங்கை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. சரிவா, உள்ள போகலாம். வி, சொல்லுங்கள் தலைவா. அது என்னடா வி அப்படின்னு ஒரு பேர் இப்படி இல்லாமலே வைப்பாங்க? அது தலைவா, எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பெரிய பேர் வச்சாங்க. அந்த பேர் ரொம்ப பெருசாக இருக்குது, யார் வாயிலையும் நுழையலைன்னாங்க. அதனால தான் வி அப்படி சொல்லி வச்சுட்டேன். நல்லா இருக்குல்ல? ரொம்ப வித்தியாசமான இருக்கார, உன் பேர் வித்தியாசமாக இருக்குது, நீயும் வித்தியாசமாக இருக்க. சரி சரிவா அப்படி சொல்லி இப்போ வீட்டுக்குள்ளே அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. நீ வேணால் இந்த ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. நீ இன்றைக்கி என்னுடைய உயிரே காப்பாற்றிருக்க, அதுக்காக உனக்கு நான் பெரிய விருந்தே வைக்க போகிறேன். வேணாம் தலைவா, நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவன். ஏன் தலைவா? டேய், அப்படி இல்லைடா, அவ்வளோதான், என் உயிரே போகுதுன்னு நினச்சேன். அந்த நேரம் பார்த்து நீ என்னுடைய உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்க. நீ எனக்கு தம்பி மாதிரிடா அப்படி சொல்லி சோல்டரில் கை போட்டு அப்படி டைட்டாக பிடிக்கிறாரு. அப்படி கையை கட்டிட்டு நிற்கிறாரு. டயாங், டேய், இந்த மாதிரிலாம் கை கட்டிட்டு நிற்காது, சரியா? அப்படி சொல்லி அந்த செஸ்ட்டில் கட்டியிருப்பார்ல கையை, அதை வந்து எடுத்து விட்றாரு. சரி தலைவா, நீயே சொல்லிட்டல, இனிமேல் வந்து கையெல்லாம் கட்ட மாட்டேன். டேய், தலைவா கூப்பிட்றாருடா, ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்குன்னு இங்கே சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது, என் தம்பி மாதிரி, இனிமேல் நான் அண்ணான்னு கூப்பிடு. தலைவா, அது எப்படி? இந்த பார், இன்னொரு வாட்டி தலைவான்னு சொன்னால் எனக்கு செம்ம கோவம் வரும். அண்ணான்னு சொல்லி கூப்பிடு. சரி தலைவா அப்படின்னு சொன்னேன். அங்கே அந்த மார்க் வந்து டயங்கை பார்த்து முறைக்கிறாரு. சரி இனிமேல் நான் அண்ணன்னு கூப்பிட்றேன். நீங்கள் உயிரை கொடுக்க சொன்னால் கூட நான் கொடுத்துருவேன். அண்ணன் தானே கூப்பிட சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே டயாங் வந்து ரொம்ப பவ்யமாக மார்க்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. பாஸ் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போது அந்த மார்க் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இப்போது டயாங் மேலேருந்து கையுமே எடுத்துறாரு. என்ன விஷயம்? அது வந்து அப்படி சொல்லி பக்கத்தில் நிற்கிற டயங்கை தான் பார்க்குறாரு. உன்னே தான் கேட்குறேன், என்ன விஷயம்? கூப்பிட்டல, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உனக்கு வேலை அங்கே தானே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அந்த பர்சன் வீட்டுக்குள்ளே கூட வரல, வெளியே அந்த வாசல் இருக்குல்ல, அங்கே தான் வந்து நின்றுட்டு மார்க் வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாரு. பாஸ், அது வந்து அப்படி சொல்லி பக்கத்தில் அங்கே வியையும் அப்புறம் அர்ஜுனை தான் பார்த்துட்ருக்குறான். இப்போ தான் மார்க்குக்கு புரியுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. வி, சொல்லுங்கண்ணா. நான் பொதுவாக எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள அவ்வளோ சீக்கிரம் இந்த மேன்ஷனுக்குள்ளே விட மாட்டேன். எனக்கு நம்பிக்கையானவங்க மட்டும்தான் இதுக்குள்ளே வருவாங்க. அப்போனா தலைவா, ஆமாம், என் நம்பிக்கையை நீ ரொம்ப ஜெயிச்சிட்ட. அதனால தான் இன்றைக்கி நீ என் பக்கத்தில் என் மேன்ஷன் உள்ளே நின்றுட்டுருக்க. உன் மேலே இருக்க நம்பிக்கையால் தான் உன் ஃப்ரெண்டும் இங்கே நின்றுட்டுருக்குறான். அது ஒரு பற்றியா அந்த ரூம் அப்படி சொல்லி கையை காட்டுறாரு. கையை காட்டினோன்னே இப்போது டயாங்குமே திரும்பி பார்க்குறாரு. அந்த ரூமில் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரூமில் தங்கக்கான உரிமை இருக்குது. இனிமே அந்த ரூமில் நீ தான் தங்க போகிற. நீ அந்த ரூமில் தங்கிக்க, உன் ஃப்ரெண்டுக்கு அப்படி சொல்லி வெளியே திரும்புகிறாரு. அண்ணா, என் ஃப்ரெண்டு இல்லாமல் என்னால் முடியாது அண்ணா அப்படி சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாரு டயாங். இப்போது ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அர்ஜுனை பார்க்குறாரு. அர்ஜுனுமே ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் கையை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. சரி, ஓகே, அந்த ரூமில் நீ தங்கிக்க. ஒரு 2 ரூம் தள்ளி ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் நீ தங்கிக்க.
சரி, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையானதை நான் மேட்ஸில் கொடுத்து அனுப்புகிறேன். இன்னும் கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடுங்க. நான் நைட் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். சரியா? அப்படி சொல்லிட்டு மார்க் நேராக அந்த ஒரு பர்சன் நேரில் இவர் நேரம் அமைதியாக நின்றுட்டுருந்தான். இப்போ அந்த பர்சன் கிட்ட தான் போகிறாரு. அவர் என்னமோ காதுக்கிட்ட வந்து குசு குசுன்னு என்னமோ சொல்கிறாரு. பேசிக்கிட்டே மார்க் வீட்டை விட்டு வெளியே போகல. அந்த பர்சனோட இப்போ வீட்டுக்கு சைடில் தான் போயிட்டுருக்கிறாரு. அஞ்சோன் சொல்லிட்டேன், ஏதோ வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு தானே சொன்னார். இப்போ என்னன்னா வீட்டுக்குள்ளேயே போயிட்டுருக்கான் தெரியல. சரிவா நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே டயாங்க்குன்னு ஒரு ரூம் சொல்லியிருந்துருப்பாங்களா, அந்த ரூமில் தான் வந்து 2 பேருமே உட்காந்துட்ருக்குறாங்க. டயாங் அப்படியே அந்த விண்டோ கிட்ட நின்று என்னமோ யோசிச்சுட்டு இங்கே தான் பார்த்துட்ருக்குறாரு. டயாங் சொல்ல அஞ்சோன், இங்கே என்னமோ தப்பாக இருக்கிற மாதிரியே தோணுதுடா. இப்போ டயாங் திரும்பி அஞ்சோனை தான் பார்க்குறாரு. இங்கே தப்பாக தான் இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது. நிறையா இல்லீகலான விஷயம்லாம் நடக்குது. ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப பெரிய விஷயம் நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுடா. ஒருவேளை நம்ம போலீஸ்காரங்கிறனால நமக்கு அந்த தோணுதோ, இங்கே நிஜமாவே வேறு எதுவும் நடக்குதா, இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா? இல்லை அஞ்சோன், இங்கே என்னமோ நடக்குது. எனக்கும் அது நல்லாவே புரியுது. நீ யோசிக்கிறது கரெக்டு தான். இது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ தான் நீங்கள் வந்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் மேலே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சலாம். அப்படி சொல்லும்போது இப்போ டோர் தட்டுற சத்தம் கேட்குது. அங்கே ட்ரையாங் தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. உங்களுக்கு பாஸ் இதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க அப்படி சொல்லி ஒரு மேட் தான் அது வந்து கொடுக்குறாங்க. ஒரு வயசான பாட்டியாக தான் இருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்கப்பா, உங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கே எதுவுமே போயிடுறாங்க. என்னாச்சு டயாங்? ட்ரையாங் ஒன்று கூப்பிடாத, வியூன்னு கூப்பிடு. சாரிடா மச்சான், அப்படியே சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டு பழகிடுச்சா, அதனால தான். என்ன விஷயம் சொல்லு. என்ன அங்கேயே பார்த்துட்ருக்க? இல்லைடா, ரொம்ப வயசானவங்களாம் இருக்காங்க. இவங்கள எப்படி இந்த மார்க் அங்கே வேலைக்கு வச்சுருக்கான்? அதுக்கும் எதுனா ஒரு காரணம் இருக்கும்டா. சரிந்தா அப்படி சொல்லி இப்போது அந்த துணி எடுத்து அஞ்சன் மேலே வீசி அடிக்கிறாரு. நீ போய் ஒரு ரூமில் ஃப்ரெஷ் ஆகு, நான் என் ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ரொம்ப பசிக்க வேற செய்யுது. எடுத்தோன்னே ஃபைட் சீனா ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக டயாங் வாஷ்ரூம்குள்ளே போயிடுறாரு. அஞ்சுமே எழுந்திரிச்சு டயாங் ஒரு விண்டோ கிட்ட நின்று ரொம்ப நேரமாக பார்த்துருந்துருப்பால, அந்த விண்டோ கிட்ட தான் போய் பார்க்குறாரு. என்னத்தை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தான்? நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்னது தூரமாக 2 காலேஜ் படிக்கிற பசங்க போகிற மாதிரி இருக்குது. என்னத்தை பார்த்துட்டு இருந்தான்? இப்போ பொழுட்டுன்னு அஞ்சனோட தலையிலே விழுகுது. எதுக்கடா ஒட்டிக்கிற? என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? அங்கே எவ்வளோ நிற்கிறாளே, என்ன போய் குளிச்சுட்டு வா, பசிக்குதுன்னு தானே சொன்னேன். இல்லைடா, ரொம்ப நேரமாக இங்கே பார்த்துட்டு இருந்தேன், அதான் நீ அப்படி என்னத்தை பார்த்தங்கிறதுக்காக நான் பார்த்தேன். இந்த போலீஸ் பற்றியே என்கிட்டே கட்டுறியா? நானும் ஒரு போலீஸ் தான்டா, சிப்பேன் அப்படி சொல்லி அங்கே டயாங் வந்து அஞ்சனை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. அவருமே அங்கேருந்து போயிடுறாரு. அஞ்சன் போனோடனே இப்போது டயாங்குமே அதே இடத்துல நின்று தூரமாக 2 காலேஜ் பசங்க போயிட்டுருக்காங்க, அவங்கள தான் பார்த்துட்ருக்குறாரு. இதை இப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வயன், அதாவது உங்கள் சைடு பார்க்கலாம். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இதெல்லாம் சரியாக வராது சொல்லிட்டேன். அப்போ ப்ளீஸ்ப்பா, எனக்கு போய் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காதுப்பா. அதுக்குன்னு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் உன்னால் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது, சொல்கிறத ஒழுங்காக கேளு. எப்படியாவது ஜின்கிட்ட பேசி அவனை வந்து பார்த்துக்க சொல்லு. அப்பா, அவன் தான் வரமாட்டானே, என்ன பண்ண சொல்கிறீங்க? என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைடா. இப்போ தான் நீயே உன் ஸ்டடிலாம் கம்ப்ளீட் பண்ணி இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்க. இப்போ போய் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கணுன்னா உன்னால் எப்படி முடியும்? அப்பா, என்னால் முடியாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் ஜின் மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கும் உடம்பு சரியில்லை. இனிமேல் நீங்கள் விலகிடுங்க, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லை. உங்கள் அப்பா சங்பின்னு சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வருதில்ல, வேறு என்னடா பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ரிவெஞ்ச் ஒன்று கொடுப்பீங்கள்ல, அப்போ திருப்தியாக கொடுக்கலாம். சரியா? வாங்க இப்போ பேக் டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சரி, எனக்கு ஒரு 1 டே டைம் கொடு, நான் பேசிட்டு அப்புறம் சொல்கிறேன். அப்பா, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஜாக்சனுக்கே கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க? அவள் சொல்கிறது மாதிரியே நீங்கள் ஆடுறீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு தானேப்பா சொந்தம். இதில் கூட நம்ம முடிவெடுக்காமல் எதுக்கு எடுத்தாலும் அந்த ஜாக்சன்ட்ட, அதுவும் தம்பின்னு ஒருத்தர் இருக்கான் பார், ஆனால் அவங்களாம் வந்துடுவான். இப்போ ஒரு கால் மட்டும் போட்டுமே அடுத்த நிமிஷம் இங்கே வந்து நிற்பான் பொறுக்கி அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறீங்க. வயன், என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கும் அவனுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது, மரியாதையே பேசு. அப்பா, இன்னொரு வாட்டி அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காதுப்பா. இன்னும் நம்பர் பொம்பளை பொறுக்கி அவனையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க. உங்களுக்கு வயசாகிடுச்சு. இதுக்கு மேலே உங்களையும் இந்த ஹாஸ்பிட்டலையும் நான் தான் பார்த்துப்பேன். அப்புறம் ஜின்னை பற்றி நீங்கள் சொன்னீங்க, எனக்கு புரியுதுப்பா, நீங்கள் ஜின் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க ஏன் உங்க மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி சொன்னோன்னே அங்கே சங்பேன் ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே சேடாக வச்சுட்ருக்கிறாரு. ஒரு வயசுலாம் கலங்குது. அப்பா, என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை வயன்,
அவன் ஏன் என் பாசத்தை புரிஞ்சிக்கவே மாட்றான். அவன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு அவன் ஃப்ரெண்டோட வீட்டில் ரெண்ட் கொடுத்து தங்கிட்டுருக்கிறான். அவனுக்கு கார் வாங்கி கொடுத்தேன், பைக் வாங்கி கொடுத்தேன், எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அவன் ஏன் என்னை இவ்வளோ வெறுக்கிறான்? ஃபயன் அப்படி சொல்லி உங்கள் கையை வந்து பிடிச்சிடாரு. அப்பா, நீயும் என்னை வெறுத்துற மாட்டியே, என்னை விட்டு போக மாட்டேல்ல அப்பா. அப்படிலாம் நான் போக மாட்டேன்ப்பா. எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் ஜென் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. கண்டிப்பாக உங்கள் பாசம் ஜென்னுக்கு புரியும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் வருவாங்க. அழுகாதீங்கப்பா அப்படி சொல்லி அப்படியே நீங்கள் டிஎஸ்லாம் வந்து தொடச்சி விட்றீங்க. இது பாருங்கப்பா, நீங்கள் அந்த ஜாக்சன்ட்ட என்ன பேசுவீங்க எது பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு காலையில் அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க, நான் தான் புது டீன் அப்படின்ட்டு. சரிப்பா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து கிளம்பிடுறீங்க. போகிற உங்களையே பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். என்ன பேசிகிட்டு இருக்குங்க? எப்படி வயன் எப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் எப்படி அவனால் மெயின்டைன் பண்ண முடியும்? நான் என்ன பண்ணுறது? ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா ஜாக்சன். இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், அவளுக்கும் ராக்கிக்கு சீக்கிரமாக மேரேஜ் முடியுன்ட்டு. என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜாக்சன்? இன்னும் ஜின்னுக்கு மேரேஜ் ஆகலை தெரியும்ல? இதுக்கு தான் சொன்னேன், ஜின்னை நீ மேரேஜ் பண்ணிக்கணும். புரியாமல் பேசாதீங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல நான் பார்க்க தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு. அப்படி என்ன தாண்டா இருக்கு அவன்கிட்ட? பார்க்குன்னு இப்படி சாவுற. அங்கிள், பார்க்கை பற்றி எதுவும் பேசக்கூடாது. சரிடாப்பா, நான் வாயை மூடிக்கிறேன். இப்போ வயன் சொன்னதுக்கு என்ன முடிவு? வயன் போய் அங்கே டீனாக இருக்கிறது எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அவள் கொஞ்சம் நியாயமாக நடந்துப்பா. நம்ம இந்த மாதிரி ஒரு இல்லீகலான விஷயம்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வந்தால் அவள் என்னமா ரியாக்ட் பண்ணுவா? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவளுக்கு தெரியாது ஜாக்சன். அவள் சின்ன மாதிரிலாம் கிடையாது ஜாக்சன். அதனால் நீ பயப்படாத. அவ்வளோ சீக்கிரம் அவள் கீழே இறங்கி நம்மளுக்கு கீழே இவ்வளோ ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லிலாம் அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பர்மிஷன் மட்டும் கொடு. ரொம்ப அடம் பிடிக்கிறா. சரி, ஓகே. ஆனால் அவளுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அவள் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவள் வெறும் டம்மி தான், புரியுதா? அப்புறம் அவகிட்ட சொன்னீங்களா ஜின்னுக்கிட்ட பேச சொல்லியிருக்கேன், பேசுகிறேன்னு சொல்லியிருக்கா. சீக்கிரமா ஜின்னுக்கும் அப்புறம் நான் சொன்ன அந்த பர்சனுக்கும் மேரேஜ் நடக்கணும். அது வயனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா வயனோட பேச்சை மட்டும்தான் ஜின் கேட்பாங்க. சொல்லியிருக்கேன், அவகிட்ட ட்ராமா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவள் போய் ஜின்கிட்ட பேசுவாள். அதுக்கு முன்னாடி அவள் சொன்னதே நம்ம செய்யணும்ல, இல்லைனா அப்புறம் அவளுக்கும் எதனா சந்தேகம் வரும். சரி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அங்கிள். அப்புறம் ராக்கியை பற்றி பேசுனீங்களா? எப்போது வயனுக்கும் ராக்கிக்கு மேரேஜ்? ராக்கியை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வயன் ஓகே சொல்லிட்டாளா? இன்னமும் ஓகே சொல்ல மாட்டா. அதுக்கு அவன் கொஞ்சமாவது நல்லவனாக நடிக்கவாது செய்யணும். அவளுக்கு தெரியாமல் எல்லா விஷயத்தையுமே பண்ணணும். அத்தனை பொண்ணுங்களோட ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு அதை அவள் பார்த்து என்கிட்ட வந்து அவ்வளோ கேவலமாக ராக்கியை பற்றி பேசுகிறான். இன்னும் பேச சொல்கிற சொல்லு. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ராக்கிக்கு வயன்தான், புரியுதா? சரி, நீ அவளை எப்படி ஓகே சொல்லி வச்சு மேரேஜ் பண்ணுவியோ, இல்லை அவளை தூக்கிட்டு போய் உன் தம்பிக்கு மேரேஜ் பண்ணி வைப்பியோ, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. எல்லாத்தையும் எப்போ நீ தானே பார்த்துப்போ, இதை நீயே பார்த்துக்கோ. எப்போ நம்மளுடைய அடுத்த மீட்டிங் லீகிட்டெல்லாம் பேசுனியா? பேசிகிட்டு தான் இருக்கேன். அங்கெல்லாம் எப்படி போதான்? அங்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குதான். இன்னும் 2 months கழித்து நம்ம எல்லாருக்கும் மீட்டிங் இருக்குது. எங்கே வரணும்? நான் சொன்ன அந்த தீவுக்கு தான். ஏன்டா சும்மா அங்கேயே போகிற? அங்கே போனாலே அந்த நடந்த விஷயந்தான் ஞாபகம் வருது. என்ன அங்கிள், பயப்படுறீங்களா? அப்படிலாம் இல்லைடா, இருந்தாலும் ஏதோ ஒரு தைரியத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டோம். கண்ணை மூணாலே அந்த கத்தின சத்தம், அந்த எரிஞ்ச அந்த காட்சி, அது தாண்டா ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இப்போலாம் தூக்க மாத்திரை போடாமல் தூக்கமே வர மாட்டேங்குதுடா. நீ மட்டும் எப்படிடா அங்கே போகணுன்னு சொல்லிகிட்ருக்க? அங்கிள், உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு பயமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்ச இடம் அது. என் கண்ணு முன்னாடியே எதிரிகளாம் செத்த இடம் அது. அப்புறம் என்னுடைய பார்க், எனக்கு சொந்தமான இடம் அது. நியாயப்படி அங்கே தானே நம்மளுடைய மீட்டிங்கில் இருக்கணும். அப்புறம் எப்போ மீட்டிங் சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன், வந்து சேர்ந்துருங்க சரியா? அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜாக்சன் காலை வந்து கட் பண்ணிடுறாரு. சங்பீன் வந்து அந்த மொபைலை கீழே வச்சுட்டு, இவன் என் தங்கச்சி பையன்தான், ஆனால் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கிறான். நம்மளும் இவன் பேச்சை கேட்கலன்னு சொன்னால் அவ்வளோதான். இதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன்கிட்ட கேட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு வகையில் அந்த பார்க்க நினைக்கும் போது பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேணாப்பா, நமக்கு நல்லா சொகுசாக வாழணும்னு நினச்சோம். இப்போது நிறையா சொத்து நினச்சதோட அதிகமாகவே இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு கண்ட்ரோலாக கோடிக்கணக்கான பணம். இதோட வேறு என்ன வேணும்? எவன் எப்படி போனால் எனக்கு என்ன?
அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சங்பின் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் இத்தனைக்கும் மூல காரணம் சொன்னால் இந்த சங்பின் மட்டும்தான். அவன் என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சானோ அன்னையிலேருந்து தான் அவங்க ஃபேமிலியில் அவ்வளோ ப்ராப்ளம். காசுக்கு ஆசைப்பட்டு அவங்க தங்கச்சி வீட்டுக்கார அவங்க அண்ணனுக்கு எதிராக பேச, அவங்க அண்ணனுக்கு எதிராக திருப்பி விட்டு, அண்ணனோட பதவி மேலே ஆசைப்பட வச்சு, நிறைய கெட்ட பழக்கம்லாம் கற்றுக் கொடுத்து இன்றைக்கி பார்க்க இவ்வளோ கஷ்டப்படுறான்னா அதுக்கு மூல காரணமே இந்த சங்பின் தான். ஆனால் சீக்கிரமாகவே அவருக்கு ஆப்பு தேடி வரப்போகுதுன்னு சொல்லி அவருக்கே தெரியல. இன்றைக்கி சந்தோஷமாக அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அது வந்து சந்தோஷமாக நினச்சி பார்த்துட்ருக்கிறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் நாம்ஜினோட பாட்டில் வந்து பார்த்துருந்துருப்பீங்க இல்லையா? நீங்கள் வந்து அங்கே போகிறது, அப்புறம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர்றது, ஜின்கிட்ட போய் பேசுகிறது எல்லாமே ஒன்று நடந்திருக்கும் இல்லையா? நம்ம இப்போ வந்து டயாங் சைடு பார்த்தோம் அப்படின்னா, டயாங் என்ன தான் வந்து அங்கே மார்க்கெட்டை க்ளோஸாக போனாலும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே தான் அங்கே டயாங்க் வந்து ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ரூமில் பார்க்குறோம். என்னாச்சுடா? இல்லை, மார்க்கெட்டை நம்ம என்ன தான் க்ளோஸாக போனாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. நம்மக்கிட்ட ஏதோ மறைக்கிறான்ல, நீ ஏன் என்கிட்ட மறைக்கிற? என்ன நான் என்ன மறைச்சேன்? டயாங் உண்மையை சொல்லு. அன்றைக்கி இந்த விண்டோ வழியாக நீ அங்கே என்ன பார்த்த? இது பார், நானும் ஒரு போலீஸ் தான். கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு விஷயத்தை தான் அங்கே பார்த்துருக்க. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. நீ பார்த்த இடத்துல தான் நானும் போய் பார்த்தேன். என்ன பார்த்த? நமக்கு தெரியாமல் இங்கே ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அதை தான் பார்த்தேன். என்னடா சொல்கிற? எனக்கு தெரிஞ்சு ட்ரக்ஸு இங்கே தான் தயாரிக்கிறாங்க. என்ன சொல்கிற? அப்படி சொல்லி அஞ்சன் வந்து எந்திரிச்சுன்றாரு. டீ இதுக்குடா கத்துற? டீ எல்லாம் காட்டி கொடுத்துரும் போல இருக்கும், அமைதியாக உட்காரு. இல்லைடா, ட்ரக்ஸுங்கிறியா? தான் நிஜமாவா? ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இப்போனா நம்ம இப்போவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்டா. இப்போ இதை நம்ம இன்ஃபார்ம் பண்ண முடியாது. என்ன பேசிக்கிட்டு இருக்க டயம் நீ? இதால் அன்றைக்கி நீ பார்த்து அந்த 2 காலேஜ் பசங்க. ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அப்போனா நீ என்னடா இன்ஃபார்ம் பண்ண வேணாங்கிற? இப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ணோன்னு சொன்னால் மார்க்குக்கு சந்தேகம் வரும். முக்கியமாக நம்ம மேலே தான் சந்தேகம் வரும். ஏன்னா நியூவாக நம்ம தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம இந்த விஷயத்துக்கு போகணுன்னு சொன்னால் நம்ம வந்த விஷயம் இங்கே நடக்காது. புரியுதுல? அதுக்காக இதெல்லாம் நம்ம பொறுத்துக்க தான் வேணும். இப்போதைக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் மச்சான் இங்கே எங்கேயுமே தெரியலையேடா. நம்மளும் இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு? எங்கே தயாரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலையே. ஃபர்ஸ்ட் நாள் ஞாபகம் இருக்கா? ஒரு பர்சன் வந்து மார்க்கெட் வந்து பேச வந்தான். அதுக்கப்புறம் நம்ம நிற்கிறோன்னு சொல்லிட்டு சைலண்டான என்ன பாரு, அவன் மார்க் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனான்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளை அந்த சைடு அலோவ் பண்ணவே மாட்டுறாங்க. புரியுதுடா. ஆனால் மார்க்கு உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். உன்னைய தம்பி மாதிரி நினைக்கிறேன்னு சொல்கிறான். இருந்தாலும் உன்கிட்டேருந்து இதை எதுக்கு மறைக்கிறான்? ஏன்னா இது அவனோட கண்ட்ரோலில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது அந்த ஜாக்சனோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இந்த நாய் அவனுக்கு கீழே தானே வேலை பார்க்குறான். அதனால தான் அவனோட பர்மிஷன் இல்லாமல் இந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்ல மாட்டான். சின்ன வயசுல நம்ம பார்க்கல அவன் எப்படி போதைக்கு அடிமை ஆனான்ட்டு. அவன் சும்மா இருப்பான் நீ நினைக்கிற? இது எல்லாமே இந்த ஜாக்சனோட வேலையாக தான் இருக்கும். இருக்கு, அவனுக்கு ஒரு நாளைக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு அவனுக்கு எல்லாம் கொடுப்போம் பற்றியா இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஆனால் என்ன, இந்த 2 வருஷத்துக்குள்ளே எத்தனை பசங்களோட லைஃப் போகுமோ அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்மளால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன். சரி விட்ரா, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி இப்போ அஞ்சன் வந்து டயங்கோட சொல்கிறதுல வந்து அப்படியே கையை போடுறாரு. அப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கு. அங்கே வந்து மார்க் என்ன வேலை சொன்னாலும் அது தட்டாமல் நம்ம டயங் வந்து செஞ்சுருவார். இன்னும் மார்க்குக்கு வந்து டயங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. வி சொல்லுங்கண்ணா, சாப்பிட்லாவா? ஐயோ உங்கள் கூட உட்காந்தா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேண்ணா, நீங்கள் சாப்பிடுங்க. வி வந்து உட்கார்வா. அஞ்சன் நீ உட்காரு. இருக்கட்டும் பாஸ். உட்கார அஞ்சன் அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்களுக்குமே வந்து சாப்பிட எடுத்து வைக்க சொல்கிறாரு. நீ சொன்ன விஷயத்த யோசித்தேன். என்ன யோசிச்சிங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கலான்னு அப்படி சொல்லும் போதே அங்கே அஞ்சனுக்கு புற ஏறிடுச்சு. அவர் வந்து அப்படி தட்டி கொடுக்குறாரு. என்னாச்சு அஞ்சன்? ஒன்றும் இல்லை பாஸ் அப்படி சொல்லி இப்போ தண்ணி எடுத்து வேகமாக குடிக்கிறாரு. என்னாச்சுன்னா மேரேஜா? ஆமாம், நீ தானே சொன்ன என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி. ஐயோ, ஏதோ ஒரு விஷயத்த சொன்னேன். அதே இத்தனை நாள் யோசிச்சுட்டு இருந்தானா? இவனுக்கு மேரேஜ் ஒன்று தான் கேடு. ஒருவேளை நிஜமாகவே மேரேஜ் பண்ணிட்டானா? ஐயோ பாவம், இவனை எப்படி நான் கொலை பண்ணிடுவேன். மேரேஜ் பண்ண அந்த பர்சனோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஐயோ, நினைக்கும் போதே பயமாக இருக்கு. என்னாச்சுவே எதுவும் பதில் சொல்ல மாட்டேற? நீயே ஷாக் ஆகிட்ட தானே நான் மேரேஜ்னு சொன்னோன்னே? ஆமாண்ணா, ரொம்ப பெரிய ஷாக்கு, ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். நீங்கள் இந்த சொல்வீங்க எப்போன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தேன்.
ஒரு வழியாக நீங்கள் சொல்லிட்டீங்கண்ணா. யாரை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க? இன்னும் நான் யோசிக்கல. இனிமே தான் யோசிக்கணும். போச்சு, இனிமே தான் யோசிக்கணுமா? அதுவும் நல்லதாக தான் போச்சு. இவன் எப்படியே யோசிச்சுட்டே இருக்கணும். இவன் யாரையாவது மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்மள்ட்ட சொல்லாமல் இருக்க மாட்டான். சொல்லுவான். நம்ம எதனா ஒரு ரீசன் சொல்லி அப்படியே அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ளாட்டி இவனுக்கு சாவுக்கான டேட்டும் வந்துடும். இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த பர்சனோட லைஃபையாவது நம்ம காப்பாற்றின மாதிரி இருக்கும். வி என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லைண்ணா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி யார் செட் ஆவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காண்ணா. வி அதனால தானே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது அப்படி சொல்லி விக்கு ஒரு செகண்ட் பயமாயிடுது. அஞ்சும் திருன்னு முடிச்சிட்ருக்கிறாரு. என்னாச்சுடா? இல்லைண்ணா, என்ன சொன்னீங்க? இல்லைடா, என்னை பற்றி இவ்வளோ யோசிக்கிற பற்றியா? என்னை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு மேரேஜ் ஆகலைன்னு சொல்லி யாருமே கவலைப்பட்டதே கிடையாது. ஏன் என்னை பற்றி நானே கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் என்னை பற்றி நீ யோசிக்கிற பற்றியா? அதனால தானே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதானா? நான் கூட என்னமோ எதுவும் சொல்லி பயந்துட்டேன். என்னடா அது, இந்த சீரீஸில் நம்ம தனியாகவே இருக்கிறோமே, நமக்கு எந்த பேருமே இல்லைன்னு சொல்லி யோசிச்சு இந்த வில்லனே நம்ம தலையில் கட்டிடுவாங்களோன்னு நினச்சேன். நல்லவேளை நம்ம தப்பிச்சோம். இருந்தாலும் இவகிட்டேருந்து நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். ஒரு தப்பான வைப்பாகவே தோணுதே இவன் பக்கத்தில் இருந்தாலே அப்படிங்கிற மாதிரி வி வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அங்கே மிக் தான் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு ஜங்குக்கை. ஏன்னா ஜங்குக் தான், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எல்லா ஸ்டோரியுமே ஜங்குக் தான் வந்து அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு மிக்? இல்லை, ஒருவேளை உங்கள் தம்பி சரி உங்கள் அண்ணன் டயாங்க்கு அந்த வில்லன் மார்க்கு தான் பேரா? சி அப்படி சொல்லி அங்கே சுகாவும் சரி ஜங்குக்கும் சொல்லி அவங்களுடைய ரியாக்ஷன் அப்படி இருக்குது. அங்கே மிக்குக்கு ஒன்றுமே புரியல. மாறி ரெண்டு பேரும் ஒரு ஃபேஸையுமே பார்க்குறாரு. இந்நேரம் டயாங் கையால் அந்த மிக்கு செத்து போயிருப்பான். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அப்போது உங்கள் அண்ணாவுக்கு பேர் யார்? அது நீ ஸ்டோரி முழுசாக கேட்டால் தானே சொல்ல முடியும். உடாலே வந்து நிறுத்தி என்னென்னமோ கேள்வி கேட்டுட்ருக்குற. சாரி, ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருடைய பேரையுமே காமிச்சிட்டிங்க. ஆனால் டயாங்கோட பேரை நீங்கள் காட்டவே இல்லையே சார், அதனால தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி பயந்துட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் ஜங்குக்கை பார்த்தா பயமாச்சே. ஜங்குக் அப்படி சொல்லி இப்போ ஜிமின் கூப்பிட்றாரு. ஜங்குக் வந்து ஜிமினை பார்த்து என்னங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போனா டயாங்க்கு யார் பேர்? நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல, டயாங்கோட ஸ்டோரி சொல்லும் போது அந்த வயனும் வந்தாங்கல்ல, அப்போனா வயன்தான் பேரா? ஆமாம், அதுக்கே நீங்கள் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க அப்படி சொல்லி அங்கே அகிலையும் மெக்கையும் பார்த்து தான் சுகா வந்து கேட்குறாரு. இல்லை என்னாச்சு? வயன் டேங்க்கு பேரை வருது, உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன சுகா ஏங்க பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? இப்போது டயாங்கோட குழந்த வயனோட வயிற்றில் இருக்குது. இவனுங்க யார் சொல்கிறது டயாங்க்கு இவங்க தான் பேர் அப்படின்னு? அப்போ நான் மேரேஜ் ஆயிடுச்சா அப்படி சொல்லி அகிலன் கேட்குறாரு. மேரேஜ் இன்னும் ஆகலை. மேரேஜ் ஆகாமல் ப்ரெக்னென்ட்? ஐயோ, ஒரே குழப்பமாக இருக்கே. டேங்கோட ஸ்டோரி ரொம்ப குழப்பமாக இருக்குமோ? அந்தளவுக்குலாம் குழப்பமாக இருக்காது. என்ன, அப்பப்போ டாம் அண்ட் ஜெரி மாதிரி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிப்பாங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்க, எந்த ஸ்டோரியுமே உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். இல்லை சாரி சார், நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஜங்குக் என்னாச்சு ஜிமீன்? அது உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணுமே. என்ன? நீங்கள் சொல்லும் போது டயாங் கொஞ்சம் ஃபன்னாக பேசுகிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் நம்ம மேரேஜுக்கு உங்கள் அண்ணா டயாங் வந்தப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரூடாக தெரிஞ்ச மாதிரி இருந்தார்ல. அவன் ரூடான பர்சன்லாம் கிடையாது. எப்போவுமே அவன் கொஞ்சம் ஃபன்னாக தான் பேசுவான். அவன் டியூட்டியில் இருக்கும்போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பான். அன்றைக்கி மேரேஜ்க்கு வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி அங்கே பெரிய ப்ராப்ளம் ஒன்று ஆயிடுச்சு. அதை நினச்சி தான் அவன் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தான். இல்லைனா உன்கிட்ட கூட அவன் நல்லா தான் பேசியிருப்பான். ஓ, என்னாச்சு? இல்லை, அன்றைக்கி அவரை பார்த்தோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி ரூடாக வச்சுருந்தாரா, அதனால தான் நான் பயந்துட்டேன். ஓ, அதனால தான் மயங்கி விழுந்தியோ அப்படின்னு சொல்லி என் ஜங்குக்கு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்காரா? ஏன்னா ஜங்குக்கு வந்து ஜங்குக்கு அப்புறம் ஜிமினோட மேரேஜ் அப்போது ஜிமின் வந்து ஜங்குக்கோட ஃபேஸையும் பார்த்துட்டு அப்படியே டேங்கோட ஃபேஸையும் பார்த்து அப்படியே மயங்கி அவங்க கையிலே விழுந்துருவார் இல்லை? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த சீன் தான் இங்கே. அப்புறம் என்ன இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி வெளியே சொன்னதுன்னு எனக்கு தெரியும். எல்லாமே உங்களுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் சீக்கிரட்டாக பண்ணால் எனக்கு என்ன தெரியும்? அதுவும் உங்கள் மூஞ்சியோட உங்கள் அண்ணா மூஞ்சி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. டயாங்கே டெரராக இருந்தாரா? அப்போனா ஜோன் அப்படின்ட்டு அங்கே ஜிமின், மிக், அப்புறம் அகில், ஜேஹோப் கூட அங்கே முன்னாடி உட்காந்துட்ருக்க சுகாக்கிட்டேயும் ஜங்குக்கிட்டேயும் கேட்குறாங்க. அவன் எப்போவுமே ஷூடாக தான் இருப்பான். அவ்வளோ சீக்கிரம் ஸ்மைல் பண்ண மாட்டான். ஏன்னா எப்போவுமே பார்க்க நினச்சிட்டே இருப்பான். அதனால் அதுவும் இப்போது இருக்கிற நிலைமைக்கு கிட்ட கூட யாரும் போயிடாதீங்க சரியா அப்படின்னு சொல்லி அங்கே சுகா தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சுகா ரொம்ப பயன்படுத்தாத. இப்போ உங்களுக்கு ஸ்டோரி வேணுமா வேணாமா?
ஆமாம்மா கேட்கணும். எப்போ வந்து வயனும் ட்ரையாங்கும் மீட் பண்ணுவாங்க? எப்போ அவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆகும்? நிறுத்து நிறுத்து. அது வயனும் ட்ரையாங்கும் மீட் பண்ணுறது இதில் வராது. ஏன்னா வயனும் ட்ரையாங்கும் மீட் பண்ணுறது ஜின்னோட பாட்டில் தான் மீட் பண்ணுவாங்க. ஜின்னா நாம்ஜினோட பாட்டில் தான் மீட் பண்ணுவாங்க. அங்கே தான் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட்டு சண்டை வரும். ஓஹோ! சண்டையில் ஆரம்பித்து லவ்வில் போய் முடியுமோ? ஏய் அது இல்லைடா அகில், சண்டையில் ஆரம்பித்து ப்ரெக்னென்ட்டில் போய் முடியும். அப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நம்ம பேக் டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்படியே எந்த சீன்லேருந்து கட்டாச்சோ அந்த சீனுக்கே இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. வி அப்படி சொல்லி வி அப்படியே குளிக்கிறாரு. சொல்லுங்கண்ணா, என்ன இது அப்பப்போ என்னமோ யோசிச்சுட்டே இருக்க? வெளியே சொன்னால் நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுப்பேன்ல. வெளியே சொன்னால் இதே இடத்துல நீ என்னை போட்டு தள்ளிடுவேன். அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. அது சொன்னேன் உங்களுக்கு யார் செட் ஆவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேண்ணா, வேறு எதுவும் இல்லை. ஆமாடா, இதுக்கு மேலே டிலே பண்ணவே கூடாது. சீக்கிரமாக நான் மேரேஜ் பண்ணும். எனக்கும் வேறு வயசாகிட்டே போகுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சொத்து எதுக்காக நான் சேர்த்து வச்சுருக்கேன்? என்னமோ இவன் கஷ்டப்பட்டு சம்பாரித்த மாதிரி கொலை பண்ணி சம்பாரித்தான். இதுக்கு என்னமோ இவன் சொந்தக்காரன் மாதிரி. சொந்தக்காரன் நான் உட்காந்துருக்கேன், என் இடத்துல நானே போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கே ரூல்ஸ் போட்டு உட்காந்துருக்கான். இப்போ டக்குன்னு அங்கே மார்க்கோட மொபைலில் வந்து ரிங் ஆகுது. ஐயோ, இவன் மூக்கு வீர்த்துருமே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த மொபைலை ஆன் பண்ணி அப்படியே எந்த சின்னடாம் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அப்படியே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. ஹலோ சொல்லு ஜாக்சன் அப்படின்னு சொன்னதான் அவ்வளோ நேரம் உள்ள கோவமாக இருந்தாலும் வெளியே நார்மலாக கொஞ்சம் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தேன். டயாங் இப்போது அவருக்கு ஃபேஸெல்லாம் அப்படி இருக்குது. அவருடைய ஐஸ் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போது அவருடைய கையை வந்து அஞ்சன் வந்து பிடிக்கிறாரு. அஞ்சனோட கைப்பட்டோன்னு தான் அப்படி ஐஸை ஓப்பன் பண்ணி அஞ்சனை பார்க்குறாரு. கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி அஞ்சன் வந்து தலையாட்டுறாரு. இப்போ அவருடைய கோவத்தை அவருள்ளே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ அந்த பக்கம் மார்க் என்ன பேசுகிறான்னு சொல்லி தான் வந்து கேட்குறாரு. மார்க் வந்து இங்கே எல்லாமே ஓகே தான், இன்னும் 1 வீக்கில் எல்லாமே போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். நீ எப்போ வர ஜாக்சன்? என்னால் இப்போ வர முடியாது, நான் ராக்கே தான் அனுப்புகிறேன். அந்த பேரை கேட்டோன்னே அவங்க ஃபேஸு இருக்கிறது என்னமோ மார்க்குக்கு தான். இதோ பார் மார்க், எனக்கு தெரியும் உனக்கும் ராக்கிக்கு சுத்தமாக செட் ஆகாதுன்னு. இருந்தாலும் இது நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், புரியுதா? நீ எனக்கு கீழே வேலை பார்க்குற, ஆனால் ராக்கி என்னோட பிரதர். அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுக்கத்தான் வேணும். புரியுது ஜாக்சன்? என்னால் எந்த ப்ராப்ளமும் வராது, புரிஞ்சா சரி. இன்னும் 2 டேஸில் ராக்கி அங்கே வந்துடுவான். அவன் வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் எங்கே அனுப்பணுமோ அங்கே டெலிவரி பண்ணிடு, புரியுதா? புரியுது ஜாக்சன். சரி ஓகே, அது உங்கள்கிட்ட சொல்ல தான் நான் கால் பண்ணேன். ஜாக்சன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படி சொல்லி அங்கே உட்காந்துருக்க வியை தான் பார்க்குறாரு. வி அவ்வளோ நேரம் கோமா உட்காந்துட்டு இருந்துப்பார். மார்க் பார்த்தோன்னே லைட்டாக ஒரு ஃபேஸில் ஸ்மைல் எடுத்துகிட்டு வராரு. மார்க்குமே பதிலுக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜாக்சன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, நான் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன், ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு. எதாக இருந்தாலும் ராக்கி கிட்ட பேசிக்கோ, நான் ரிட்டன் வந்து என்ன எதுன்னு பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜாக்சனுமே காலை கட் பண்ணிடுறாரு. அடைச்சா பிஸி ஆகிட்டேன், உன்னை பற்றி சொல்லலான்னு நினச்சேன் வீ, நான் அதுக்குள்ளாடி காலை கட் பண்ணிட்டாங்க. யார் மார்க்? யாருன்னா என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? நீங்கள் பெரிய கேங்ஸ்டார். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய கேங்ஸ்டார், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவன் தான். அவனுக்கு கீழே தான் நாங்கள் எல்லாருமே. என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எனக்கு கீழே வேலை பார்த்துட்ருக்காங்க, நான் அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்ருக்கேன். அவன் பேர் வந்து ஜாக்சன். அங்கே இருந்துட்டு எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்ருப்பான். இந்த வீடு இருக்குது பார்த்தியா, இந்த மேன்ஷன், இதுக்கு மட்டும்தான் நான் சொந்தக்காரன். அதுவும் அவனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான், அவன் பேச்சை கேட்குற வரைக்கும் தான். அப்போனா இது உங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லையா? அது ஜாக்சனோட ப்ராப்பர்ட்டியா? இது என்னுடைய நேமில் தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அதனால் எங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துட்டான். எல்லாருக்குமேனா நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம். நேமெல்லாம் என்னால் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா இது என்ன எனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் சம்மந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா உன் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது ஜாக்சன் அப்புறம் சில பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால தான் என்னால் உங்ககிட்ட வெளிப்படையாக எதுவுமே சொல்ல முடியல. இந்த மேன்ஷனை பற்றி வேணால் நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலி ஒரு பெரிய அநாத ஆசிரமமாக இருந்துச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி மேலே எனக்கு ஒரு கண்ணுனே வச்சுக்கேன். அவங்க சொன்ன வேலையை நான் செஞ்சு கொடுத்தனால இது வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் நான் வந்து காலி பண்ணிவிட்டு இப்போ இது முழுக்க முழுக்க என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது. நான் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டார் தான்.
எப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 பேரு, அப்புறம் வந்து ஜாக்சன் அப்படின்ட்டு. இவங்க எல்லாரும் சொல்கிற ஒர்க்கை வந்து நான் போய் செய்யணும். என்னை பார்த்தாலே போலீஸே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பவர் வந்து என்கிட்ட இருக்குது. எனக்கு பின்னாடி ஜாக்சன் இருக்கிறது தான் காரணம். ஜாக்சனால் அவரால் எல்லா இடத்துக்கும் வர முடியாது இல்லையா, அதனால் அவருக்கு பதிலாக நான் எல்லா இடத்துக்கும் போவேன். நான் போனாலே அங்கே போகிற வேலை எல்லாமே முடிஞ்சிடும். அப்போனா எல்லா இடத்துக்கும் நீங்கள் நேராக போவீங்க அப்படின்னு அங்கே வந்து ஒரு குதர்க்கமான கேள்வி தான் கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு சந்தேகம், இப்போ வந்து அங்கே சென்னை இருக்கிற இடத்துல வந்து நம்ம சுகா இருக்கிறாரு, அப்புறம் லீ இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஜங்குக்கு இருக்கிறாரு. இதனால் எதனா ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவர் வாயால் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்து கேட்குறாரு. இல்லை இல்லை, அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்டு. இப்போல்லாம் வந்து எனக்கு கீழே இருக்கிறவங்கள தான் நான் அமுச்சு வைப்பேன். முன்னாடிலாம் அடிக்கடி ப்ராப்ளம் வரும். இப்போல்லாம் அந்த அளவுக்கு ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஒரு கால் பண்ணி சொல்லாவே எல்லாமே சால்வ் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாரு ஜாக்சன். ஓ, அவ்வளோ பெரிய ஆளா என்ன? அவ்வளோ பெரிய ஆள் தான். வேறு யாரை பற்றியோ பேசுனீங்க? ராக்கி. அவனை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ராக்கி ஜாக்சனோட தம்பி. அவர் இன்னும் 2 டேஸில் இங்கே வந்துடுவார். ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது. இப்போதைக்கு நான் அது என்ன ஒர்க்குன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்ல முடியாது. உன்னை பற்றி நான் ஜாக்சன்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் வந்து ஜாக்சன் வந்து என்ன சொல்கிறாரோ அப்புறம் தான் வந்து நான் அதை பற்றி உங்ககிட்ட பேச முடியும். அவர்கிட்ட பேசணும் தான் நான் நினச்சேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நான் ராக்கிட்ட பேசலான்னு இருக்கேன். அவர் ஓகே நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து சொல்லிடுறேன். இங்கே இருக்க ஒவ்வொரு அடியாலுமே அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சேர்ந்தாங்க. ஆனால் உன்னையை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லவி. அதனால தான் உன்னை நான் கையோடு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போனா நீங்கள் இத்தனை நாளாக பேசியிருக்கலாமே அப்படி சொல்லி அஞ்சுன்னு சொல்கிறாரு. பேசணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அதனால தான் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீமே அப்படியே தலையாட்டுறாரு. அவங்களுக்கு அஞ்சனுக்கும் சரி விக்கும் சரி புரிஞ்சிருச்சு. அவங்க வந்த ஃபர்ஸ்ட் நாளே கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே ஏதோ இல்லீகலான விஷயம் நடக்குது அப்படின்ட்டு. இவங்க ரவுடித்தனம் பண்ணிகிட்ருக்காங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொல்லி எல்லாமே தெரியும். ஆனால் இங்கே ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த அன்றைக்கி கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனால அப்படியே சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் அங்கே மார்க் பேசுகிறான்னு சொல்லி நல்லாவே புரியுது. இவனால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. எல்லா கண்ட்ரோலுமே அங்கே ஜாக்சன் கிட்ட தான் இருக்குது. அவர் ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே எல்லாமே நடக்கும். அது நல்லாவே தெளிவாக இங்கே ட்ரயாங்க் வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே 2 டேஸுமே ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். எங்கே போனாலும் மார்க் ட்ரயாங்கை கூடவே கூப்பிட்டு போவார். இப்போது ஏர்போர்ட்டுக்கும் அப்படி தான். ட்ரயாங் தான் காரை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. பக்கத்து சீட்டில் மார்க் வந்து உட்காந்துருக்கிறாரு. அஞ்சுனுக்கு ஏதோ ஒரு வேலை சொல்லி அங்கே மார்க் வந்து அமுச்சு வச்சுருந்துருப்பாரு. அஞ்சுனுமே இப்போது பாடிகார்டோடு சேர்ந்து அவங்க சொன்ன வேலையை அவங்க வந்து செய்யணும். அதான் கேங்ஸ்டர்லாம் என்ன செய்வாங்க, ஆளை கடத்துறது, தூக்குறது, போட்டு தள்ளுறது, இந்த மாதிரி வேலை தான். அஞ்சுனுமே ரொம்ப திருப்தியாக தான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா இவனுங்களே பொறுக்கி இவனுங்க இன்னொரு பொறுக்கியை தான் போட்டு தள்ளுறானுங்க அப்படின்னு சொல்லி அவருமே சந்தோஷமாக அந்த வேலையை பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது ட்ராங் அப்படியே யோசிச்சுட்டே தான் காரை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. எப்படி இருப்பான் அந்த நாய், அண்ணனுக்கு சிங்ச்சா அடிச்சு சுற்றிட்டு இருந்தான்ல, அவனை பார்த்தாலே போட்டு தள்ளணும்னு தோணுமே. பக்கத்தில் வேறு அஞ்சனும் இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கண்ட்ரோல் அப்படி சொல்லி டைம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே மார்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா, இவன் ஏன் இங்கே வரான், இவன் மூஞ்சிலையா நான் முழிக்கணும், இவனை பார்க்கவே கூடாதுன்னு தானே நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி அந்த பக்கம் மார்க் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ 2 பேருமே அங்கே ஏர்போர்ட்டுக்குமே வந்தாச்சு. பின்னாடி இன்னொரு ஜீப்பில் நிறைய பாடி கார்ட்ஸுமே வராங்க. ஏன்னா அவர் தான் பெரிய கேங்ஸ்டர் ஆச்சு. அதனால் எப்போ வேணாலும் யாரும் அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக கார் வந்து நின்னோன்னு தான் மார்க் செம்ம ஃபாஸ்ட்டாக இறங்கி போகிறாரு. ஆனால் என்னாச்சு, கொஞ்சம் லேட்டானா அவ்வளோதான் அவன் அண்ணன் போட்டு கொடுத்துருவான், ஏற்கனவே அவனுக்கு எனக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே வந்து உள்ளே போகிறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு பின்னாடி டேங் வந்து யோசிச்சுட்டே போகிறாரு. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு ஆகாது, அது என்ன விஷயம் தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நம்ம கலகம் மூட்டிடலாமே அப்படின்னு தான் இங்கே டேங்கோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. அங்கே ஓடி போய் பார்த்தா மார்க் நினச்ச மாதிரியே தான் அங்கே ராக்கி வந்துட்டான். மார்க் வந்தோடனே ராக்கியோட பாடி கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே விலகுறாங்க. பார்த்தா கால் மேலே கால் போட்டு 2 கையுமே இந்த பக்கம் அப்படியே விரித்து வச்ச மாதிரி அந்த மாதிரி உட்காந்துட்ருக்குறான். ஐயோ வந்துட்டான் அவன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனோட இப்போ மார்க் உள்ள போய் சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பின்னாடியே டேங் வந்திருப்பார். பார்க்குறாரு எட்டி மார்க்குக்கு பின்னாடி நின்று. பாடி கார்ட்ஸுக்குன்னு கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத் தான் வந்து அவர் வந்து வியர் பண்ணியிருப்பார். அதனால் அங்கே ட்ரயாங்கை யாருமே பிடிக்கல. ஏன்னா அது வந்து மார்க்கோட பாடி கார்டுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ட்ரயாங் ராக்கியை பார்க்குறாரு. அவ்வளோ கோவம் வருது. அப்படியே அவங்க அண்ணன் மாதிரியே தான் இருக்கான், ஜாக்சன் மாதிரியே தான் இருக்கான் பார்க்குறதுக்கு. நல்லா பொறுக்கி மாதிரி நினச்சதோடு ரொம்ப கேவலமாக இருக்கா. தூ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே துப்பிக்கிறாரு. விட்டால் இதே இடத்துல அவனை அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருவேன். நான் என்ன பண்ணுறது,
முடியலையே, டேய் அஞ்சு நீ எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி அவரே அவர் கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்கிறாரு. இப்போது ராக்கி எப்படி இருந்துச்சு? உன்னை பார்த்தா வேணும்னே லேட்டாக வந்த மாதிரி இருக்குது மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மார்க் முன்னாடி வந்து நிற்கிறாரு. மார்க்குக்காக காண்டாகுது. இதை பாரு ராக்கி, அங்கே உங்கள் அண்ணன் சொன்ன விஷயத்த செஞ்சுட்டு வரதுக்கு தான் எனக்கு லேட் ஆச்சு. சொன்ன நேரத்துக்கு டெலிவரி பண்ண சொன்னார். அது போன இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் அங்கே பாடி கார்ட்ஸ் எல்லாம் அமுச்சு வச்சுட்டு நான் இங்கே வந்தேன். நான் நேரே போயிருந்துருக்கணும், நீ வந்திருக்கனால நான் இங்கே வந்தேன். வேணா நீ ஜாக்சன்ட்டே கேட்டுக்கோ. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என் அண்ணனை என்னால் தொல்லை பண்ண முடியாது. இப்படி தான் ஆல்ரெடி எங்கள் அண்ணன் ரொம்ப பிஸி. நான் இங்கே ஒரு 5 மினிட்ஸாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் 5 மினிட்ஸ் டோட்டலாக வேஸ்ட்டாக போச்சு. இப்போ போகலாமா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். ஓ பரதேசி 5 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ண முடியாதா? இன்னும் கேவலமாக ஒரு லுக்கு விட்டுட்டு டயங்க வந்து நின்றுட்டுருக்கிறாரு. போனவன் அப்படியே ஸ்டாப் ஆகி டயங்க பார்க்குறான். யார் இது அப்படி சொல்லி அங்கே ராக்கி கேட்டோன்னே, அது என்னுடைய பாடி கார்டு. இவனை பார்த்த மாதிரி எனக்கு ஒன்று தோணலை. நியூவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நியூவா? அண்ணன்ட்ட சொல்ல. ஜாக்சன்ட்ட சொல்லணுன்னு தான் நினச்சேன். கொஞ்சம் பிஸியாக இருந்தான், அதனால தான் பேச முடியல. எதாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். ஓ அப்போ நான் சொல்லு, யார் இது அப்படி சொல்லி நடந்துகிட்டே இருக்கிறான். பின்னாடியே வந்து மார்க் வந்து போயிட்டே இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி ட்ரையாங் வந்து போகிறாரு. அவன் பேர் வி அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறான். அச்சோ என்னாச்சு? இல்லை அவன் செத்துட்டான்ல, அதுக்கு அச்சோன்னு. இப்போது அங்கே ராக்கி என்ன யோசிக்கிறான்னு சொல்லிட்டு எங்கள் மார்க்குக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா ராக்கிக்கும் மார்க்குக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. அது என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கே வந்து நம்ம டேங்க்ட்ட வந்து சொல்லுவார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராக்கியை பொறுத்த வரைக்கும் மார்க்கை யார் கொலை பண்ணாலும் ரொம்ப சந்தோஷப்படுவார். இங்கே மார்க்கை விட்டால் ராக்கியை இதே இடத்துல போட்டு தள்ளிடுவார். அந்த அளவுக்கு கொலை கண்டாக இருக்கிறாரு. ராக்கி என்ன யோசிக்கிறான்னு சொல்லி மார்க்குக்கு நல்லாவே புரியுது. இப்போது மார்க் முன்னாடி ஏற போயிருப்பார். அவரை தட்டி பின்னாடி ஏறு, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லி ராக்கி முன்னாடி ஏறிக்கிறாரு. இப்போது டிரைவர் சீட்டில் நம்ம டயங் தான் காரை வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. உன் பேர் வியா? ஆமாம் சார். நான் யாருன்னு தெரியுமா? மார்க் அண்ணா சொல்லியிருக்காரு. அண்ணாவா? என்னது அண்ணா? எப்போவுமே எல்லோரும் பாஸ் சொல்லி தானே கூப்பிடுவாங்க. அது அவன் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ், அதனால தான் அண்ணான்னு சொல்லி கூப்பிட சொன்னேன். சரி என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கோ, அது உன்னுடைய பர்சனல். எங்களுடைய பர்சனல் பற்றி உங்ககிட்ட சொன்னியா? இல்லை, நீங்கள் ஓகே சொல்லாமல் நான் எதுவுமே அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இது ஒன்று தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். என் அண்ணா கூட சொல்லுவான் மார்க் பர்ஃபெக்ட் அப்படின்னு. உன்னை நம்பி எந்த வேலைன்னு கொடுக்கலான்னு சொல்லுவான். எனக்கும் அந்த விஷயத்தில் உன்னை ரொம்ப பிடிக்கும் மார்க். இப்போது நீ என்ன சொல்ல ராக்கி? அவன் என் கூட தான் இருப்பான் இனிமேல். எங்கே போனாலும் என் கூட அவன் வருவான். நீங்கள் ஓகே சொன்னால் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட நான் சொல்லிவிடுவேன். உனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? இவனால் எந்த ப்ராப்ளம் வராதுல்ல? கண்டிப்பாக வராது. அப்போனா ஓகே, அவன்கிட்ட எல்லாமே சொல்லிடலாம். ஆனால் ஜாக்சன் கிட்ட நான் சொன்னால் அண்ணா ஓகே தான் சொல்லுவான். இப்போ டேரெக்டாக வண்டி அங்கே விட சொல்லு. இப்போ நேராக வண்டி போய் அந்த மேன்ஷனோட பேக் சைடில் தான் நிற்கிது. அண்ணா இது உள்ளே தான் போ அப்படி சொல்கிறாரு. அங்கே கார் போய் நின்னோடனே அந்த கேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது. அந்த காருமே இப்போ உள்ளே போகுது. கார் ஸ்டாப் பண்ணோடனே ராக்கி டோர் திறந்து இறங்கி முன்னாடி போகிறான். பின்னாடியே வந்து மார்க்குமே இறங்குறாரு. இப்போது மார்க் வாவே உள்ளே போகலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீமே போகிறாரு. உள்ளே போனாலே குப்புன்னு ஒரு ஸ்மெல். அது என்னன்னு சொல்லி ஒரு போலீஸ்காராக இருக்கிற வீக்கு தெரியாதா? அது ஃபுல்லாகவே ட்ரக்ஸு தான். அதுவும் ரொம்ப போதை தர ட்ரக்ஸு. அதோடைய வாசனை பட்டாலே ஒரு மாதிரி கேர் வரும். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது டயாங்க்கு. என்னால் கண்ட்ரோல் பண்ணி அப்படி நின்றுட்டுருக்கிறாரு. டெலிவரி போக வேண்டிய சரக்கு எங்கே இருக்குது? அங்கே இருக்குது அப்படி சொல்லி அங்கே மார்க் சொன்னோன்னே இப்போ ராக்கி அங்கே தான் போகிறான். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது. இந்த வாட்டி எப்படி அனுப்ப போகிறீங்க? இப்படி தான் அப்படி சொல்லி ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி காட்டுறான். அங்கே டயாங்க்கு செம்ம ஷாக்கு. ஒரு புக்கு மாதிரி இருக்குது, பெரிய புக் மாதிரி. அது உள்ளே கட் பண்ணி குட்டியோன்னு பேக்கெட் மாதிரி தான் இருக்குது. அதோடைய மதிப்பு கோடிக்கணக்கில் போகும், அந்த ட்ரக்ஸோட மதிப்பு. சூப்பர் மார்க். இதனால தான் என் அண்ணனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. புதுசாக யோசிக்கிற. இதுவும் கரெக்டு தான். எப்படியும் இது எல்லாமே ஸ்டூடெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ்லேயே வச்சு கொடுத்தா வசதியாக தான் இருக்கும். அப்புறம் உன் பேர் என்ன சொன்ன? வி அப்படி சொல்லி இப்போ வியோட ஷோல்டரில் வந்து கை போட்டு, நீ என்ன நினைக்கிற இதை பற்றி? இதை இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன். அப்போனா மார்க் இதை பற்றி உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல? இல்லை, அது உங்கள் அண்ணா ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இதை பற்றி என்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. இதை பாரு, எங்களுடைய ரகசியம்லாம் ஒன்று ஒன்றா உனக்கு எல்லாமே தெரிய போகுது. அவ்வளோ சீக்கிரம் எங்களுடைய ரகசியத்தை நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் சொல்லுவோம். என் அண்ணாவுக்கு மார்க் மேலே
100% நம்பிக்கை இருக்குது. அந்த மார்க்குக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இந்த விஷயம் உனக்கு தெரிய வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த விஷயம் வெளியிலே போய் எதனா போலீஸ் காது வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கவேன், அதுலேருந்து எப்படி நாங்கள் வெளியே வருதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சொன்னவங்க இவங்க தான் சொல்லி எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் அவன் உயிர் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி மேலே கையை காட்டுறான். அங்கே டயாங்க்கு ஒரு செகண்ட் ஜர்க் ஆனாலும், ஏன்னா இது இவ்வளோ சரக்க ஒரு போலீஸாக இருந்துட்டு அவர் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி அவர் கண்ணு முன்னாடி இருக்குது. அதையே அவரால் நம்ப முடியல. அதுக்கு மேலே ராக்கி வேறு இன்டெரக்டாக மிரட்டிகிட்டு இருக்கான். என்ன அப்படி சொல்லி சொடக்கு போடுறாரு ராக்கி. ஒன்றும் இல்லை சார், எனக்கு மார்க்கண்ணா ரொம்ப பிடிக்கும். அவர் கீழே நான் வேலை பார்க்கணுன்னு தான் நினச்சேன். கண்டிப்பாக இந்த விஷயம் வெளியே போகாது சார். போகாத வரைக்கும் இந்த உயிர் இந்த உடலுக்கு சொந்தம், சரியா அப்படி சொல்லி ஜஸ்ட்டில் தட்டி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போய் மற்றதெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஓகேடா, இதோடய வந்து இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து வி அப்புறம் வயன் வந்து பார்க்குற மாதிரி சீன் வந்து வரும். இதுக்கப்புறம் நம்ம மாஸ் போலீஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். போலீஸ் வித் மாஃபியா வேறு அவர் என்ன மாதிரி முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போக போக வந்து பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, நம்ம டயாங் வந்து எல்லா ஸ்டோரியிலுமே வருவார். ஃபஸ்ட்டு ஜங்குக்கு அப்புறம் ஜிமினோட ஸ்டோரியில் வந்திருந்தார். அதுக்கப்புறம் சுகாவோட ஸ்டோரியில் வந்திருந்தார். சுகாவோட ஸ்டோரியில் வந்து அந்த பொண்ணை யோனாவோட தங்கச்சி கிட்னாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம லீ வந்து அர்ஜுனை பார்த்து லவ்வில் வந்து விழுந்திருப்பார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுலேயும் வந்து அவர் வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து செம்ம மாசாக நம்மளுடைய நாம்ஜினோட பாட்டில் வந்து அவர் வருவார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் அது. நம்ம டயாங் செம்ம மாஸ் தான். எல்லா பாட்டிலையுமே அவர் வந்து வந்திருப்பார். ஒரு போலீஸ்காரர் முன்னாடி இவ்வளோ பெரிய இல்லீகலான விஷயம் நடக்குது. நம்ம டயாங் சார் என்ன தான் பண்ணுறாரு நம்ம சொல்லி நம்ம பார்க்கலாம்டா. நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.